ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டாபிக். இது உங்கள் ஏயு லேர்ன் ஹப். ஸோ டுடே நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ME3451 2021 ரெகுலேஷன் தெர்மல் இன்ஜினியரிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் காலேஜில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்திருக்க மாட்டீங்க, ரெகுலர் நோட்ஸ் எடுத்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்தமாரி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டைமில் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நோக்கத்தினால நம்மளே ஒரு கம்ப்ளீட் A to Z நோட்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நோட்ஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட் A கொஷின்ஸ், 13 மார்க்ஸ் பார்ட் B கொஷின்ஸ், அதில் உங்களுக்கு 11Aயில் என்ன அட்டன் பண்ணுறது, 11Bயில் என்ன அட்டன் பண்ணுறது, இந்தமாரி ஒரு ஆப்ஷனும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது அது இன்க்ளூடாக இருக்கும். தென் பார்ட் C அண்ணா யூனிவர்சிட்டி சால்வ்டு கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே நோட்ஸில் கிடைக்க போகுது. ஸோ இந்த நோட்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 60 ரூபீஸ். ஸோ இந்த அளவுக்கு அஃபோர்டபுளான காஸ்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய URL UPI நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த UPI நம்பரை காப்பி பண்ணி அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தென் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டேரெக்டாக DM பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ஃபைலை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, கம்மிங் டு த டாபிக். ஸோ தெர்மல் இன்ஜினியரிங்கோட ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ். ஸோ தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ் அப்படிங்கிற 11A 11B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உங்களுக்கு வரும். ஸோ இந்த 11Aல ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் மோஸ்ட்லி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட்டோ சைக்கிள்ஸ், டீசல் சைக்கிள்ஸ், தென் டூவல் சைக்கிள்ஸ். ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள் கம்பைன் பண்ணி ஒரே சைக்கிளாக கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ப்ராப்ளம் ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரி படித்தாகணும். ஸோ அப்படி படிக்கும்போது உங்களுக்கு PV டயக்ராம், TS டயக்ராம் கம்பல்சரி நீங்கள் போட்டே ஆகணும். எந்த டெரிவேஷன் நீங்கள் போட்டாலுமே, ப்ராப்ளம் போட்டாலுமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மறந்துடாதீங்க. தென் கார்னாட் சைக்கிள். கார்னாட் சைக்கிளில் மோஸ்ட்லி டெரிவேஷன்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. தென் உங்களுக்கு 2 மார்க்ஸும் மோஸ்ட்லி 2 மார்க்ஸில் இதோட சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் இது சம்ஸ் 2 மார்க்ஸ் சம்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரேங்கைன் சைக்கிள். ரேங்கைன் சைக்கிளில் உங்களுக்கு ரீஹீட் சைக்கிள், சிம்பிள் சைக்கிள், தென் ரீஜென்ரேட்டிவ்ஸ் ரேங்கைன் சைக்கிள் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஃபஸ்ட் ஹாஃபை நீங்கள் கம்பல்சரி படித்தா ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2. யூனிட் 2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ப்ளிட்டடாக தான் வரும். நிறைய கொஷின் ஸ்ப்ளிட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூனிட்டோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டீம் நாசில்ஸ் அண்ட் இன்ஜெக்டர்ஸ். ஸோ 12Aல உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக நாசில் டைப்ஸ். இங்கே கன்வர்ஜன் நாசில், டைவர்ஜன் நாசில், டைவர்ஜன் நாசில்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் நாசில்ஸ் இருக்குது. இதை உங்களுக்கு ஸ்ப்ளிட்டடாக கேட்டு அதுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குற மாரி உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ. ஸோ இது உங்களுக்கு இந்த டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஃப்ளோ ஸ்டீம் அண்டு த்ரூ நாசில்ஸ். ஸோ ஃப்ளோ ஆஃப் ஸ்டீம் நாசில்ஸ் உங்களுக்கு இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீம் எக்ஸீட் ஆகும்போது எவ்வளோ இருக்கும், அதேமாரி மாஸ் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது, இது மூணுமே சேர்த்து டெரிவேஷன் தனித்தனியாக இருக்கும். அந்த டெரிவேஷன் மூணுத்தையுமே சேர்த்து நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும் இந்த டெரிவேஷனில். ஸோ தென் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாஸ்டேபிள் ஃப்ளோ அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் இருக்குது. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாசிலோட ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணுறது நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறது முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கம்பல்சரி கேட்டுட்டு இருக்கிறதுனால செகண்ட் ஹாஃபை நீங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்கள். தென் அதேமாரி ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இந்த நாசிலோட டைப்ஸும் இந்த செகண்ட் கொஷனும் நீங்கள் மோஸ்ட்லி படிக்கிற மாரி இருக்கும். ஸோ தென் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் அண்டு கேஸ் டர்பைன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேமு. ஸோ இதில் 13Aல உங்களுக்கு என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்டீம் டர்பைன் அதில் இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன் சொல்லிட்டு இருக்குது. 2 இருக்குது. இந்த ரெண்டுத்தோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் தியரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையும் படித்ததுக்கப்புறமா வெலாசிட்டி டயக்ராம் நீங்கள் எப்போ தியரி அட்டன் பண்ண போகிறீங்கனாலும் இந்தமாரி டயக்ராம்ஸ்லாம் வருது அப்படின்னா நீட்டாக பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணி ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். அப்போ தான் அதுக்கான ஃபுல் மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டேஜ் காம்பவுண்டிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்களே இல்லையோ செகண்ட் ஹாஃபை கம்பல்சரி படிச்சுட்டு போங்க. மோஸ்ட்லி இது
கேஸ் டர்பைன்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுட்டு போயிருங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து டபுள் லக் இருக்கிற மாரி தான். ஏன்னா கேஸ் டர்பைன்ஸ் வந்து பார்ட் சிலேயே அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் வந்து கம்பல்சரி இந்த கொஷின் வந்தே ஆகும். ஸோ இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸில் ஏன்னா லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023ல் ஏப்ரல் மே கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் டர்பைன் எய்தர் ஆர்லேயே உங்களுக்கு கேஸ் டர்பைன் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் கேஸ் டர்பைனை கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஸோ தென் இதில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸில் வந்து ரீஜென்ரேட்டிவ், ரீஹீட், இன்டர்கூல்டுன்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இதையுமே நீங்கள் வந்து கம்பல்சரி பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு அட்டன் பண்ண போகிறீங்கன்னா டிஎஸ் டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ தென் யூனிட் 4. யூனிட் 4ஓட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்பஷன். ஸோ இது வந்து இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ப்ளிட்டடாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டடாக கேட்கும்போது உங்களுக்கு 14Aல உங்களுக்கு வந்து என்ன கேட்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் அண்ட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வித் கம்பேரிசன் வந்து கேட்கறதுக்கு டெஃபினெட்லி இது வந்து கேட்டிருக்கிறாங்க நிறைய வாட்டி. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி இதை பற்றி ஃபுல்லாக படிச்சிடுங்க. இதோட டயக்ராம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைமிங், போர்ட் டைமிங் டயக்ராம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்னேஷனுமே வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ தென் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அது 3மே கம்பல்சரி நீங்கள் படிச்சாகணும். எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தென் வந்து செகண்ட் ஆஃபில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னா ஐசி இன்ஜின்ஸ் அண்ட் எஸ்ஐ இன்ஜின்ஸ் இதுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தென் வந்து அதை பற்றி ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் அதை பற்றி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாக்கிங் ஃபினாமினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்போம் கம்பல்சரி. ஸோ மோஸ்ட்லி 14A அண்ட் B ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ப்ராப்ளம்ஸோட தியரி தான் அதிகமாக வந்து கேட்குறாங்க. ஸோ தியரியை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ தென் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா யூனிட் 5 வந்து உங்களுக்கு அதேமாரி ஸ்ப்ளிட்டடாக கேட்குறது தான் மோஸ்ட்லி வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 5ஓடது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்டு ஆக்ஸலரி சிஸ்டம்ஸ். ஸோ இதில் 15Aல உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக நீங்கள் கண்ணை மூடிட்டு அட்டன் பண்ணுறது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் இதெல்லாம் படிக்கிறீங்களோ இல்லையோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு கண்டிப்பாக அதோட ப்ராப்ளம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா டெஃபினட்டாக இந்த கொஷின் வந்துடும். ஸோ தென் அடுத்து வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு மேக்னட்டோ இக்னிஷன் சிஸ்டம், தென் வந்து பேட்ரி அண்ட் தென் வந்து எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. 3த்தையுமே வந்து படிச்சுங்க. தென் வந்து சொல்ல மறந்துட்டேன், இந்த ஃபஸ்ட் ஆஃபில் சிஆர்டிஐ வந்து அப்புறம் மேக்னட்டோ காயில் இக்னிஷன் சிஸ்டம் சொல்லிட்டு 2 கொஷின் வந்து இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து தியரி கொஷின்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. தென் வந்து செகண்ட் ஆஃபில் இன்னொரு கொஷின் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜர் அண்டு டர்போ சார்ஜர்ஸ். இதோட கம்பேரிசன் அண்டு தியரி வந்து கேட்பாங்க. அதனால் இதை ரொம்ப கண்டிப்பாக வந்து படிச்சுக்குங்க. ஸோ நீங்கள் டயக்ராம்ஸ் வந்து இதுக்கு வந்து கம்பல்சரி கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ தென் பார்ட் சிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா பார்ட் சியில் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா யூனிட் 4லேருந்து தான் மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் லாஸ்ட்டு 2021 ரெகுலேஷனில் இதான் அதிகமாக கேட்குறாங்க. யூனிட் 4ல் வந்து உங்களுக்கு வந்து நாக்கிங்ஸோட ப்ராப்ளம் நாக்கிங் கொஷின் வந்து கேட்குறாங்க. தென் வந்து அதுக்கப்புறமா வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா பிவி டயக்ராம்ஸு இதை வந்து ப்ராப்ளம் ப்ளஸ் தியரிஸும் வரமாரி யூனிட் 4 நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து பார்ட் சி வந்து கம்ப்ளீட்டாக வரும். தென் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைன் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கம்பல்சரி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் போங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட் யூனிட்டில் அந்த ஓட்டோ சைக்கிள் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பாசியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுவுமே கேட்டிருக்கிறாங்க. ஸோ தென் நான் அகைன் சொன்ன மாரி உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கும்போது ஏன்னா நாங்களே உங்களுக்கு உங்களோட நோட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் தர லிங்கை யூஸ் பண்ணி அதை பை பண்ணிக்கோங்க. பை. ஆல் த பெஸ்ட்.